மார்த்தாண்டம் அருகே விபத்தில் மூளைச்சாவு அடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகேயுள்ள பயணம் பகுதியைச் சேர்ந்தவர் சசிதரன். இவரது மனைவி லதா, வயது 50. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த வாரம் லதா தனது மூத்த மகனுடன் மோட்டார் சைக்கிளில் வெளியே புறப்பட்டுள்ளார். அப்போது அவர் மோட்டார் சைக்கிளின் பின்னால் அமர்ந்து சென்றபோது எதிர்பாராத விதமா லதா திடீரென மயங்கி கீழே விழுந்துள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த லதா உடனடியாக மீட்கப்பட்டு திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பின்னர் அவர் அங்கிருந்து ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு லதாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் மூளைச்சாவு அடைந்ததாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய உறவினர்கள் முன்வந்தனர். அதன்படி லதாவின் உடலில் இருந்து இதயம், சிறுநீரகம், கண்கள் மற்றும் தோல் ஆகியவற்றை தானமாக பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் அவரது உடல் உறுப்புகள் பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அதன்படி இதயம் மதுரையில் உள்ள மருத்துவமனைக்கும், சிறுநீரகம் திருச்சியில் உள்ள மருத்துவமனைக்கும், கண்கள் பாளையங்கோட்டையில் உள்ள மருத்துவமனைக்கும் அனுப்பப்பட்டன. பின்னர் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது.